குரல் பதிவு ஒன்று வெளியே வந்தது 2 நாளைக்கு முன்னாடி. அந்த குரல் பதிவுல தான் எவ்வளவு கீழ்த்தரமான ஒரு அரசியல்வாதி என்பதை ராஜா வெளிப்படுத்தி இருக்கிறார். மக்கள் பணத்தை 1,76,000 கோடியை கொள்ளையடிச்சது அப்படிங்கிறது குற்றச்சாட்டு. அந்த கொள்ளையடிச்ச பணத்துல ஒரு பெரும்பகுதி கலைஞர் டிவிக்கு, கருணாநிதி குடும்பத்துக்கு, ஸ்டாலினுக்கு போச்சு அப்படிங்கிறது பெரிய குற்றச்சாட்டு. கருணாநிதிக்கு பிறகு இந்த கட்சியை என்ற கண்ட்ரோல் எடுக்க முடியாது. இப்படி எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிற ஒரு அருவருக்கத்தக்க ஒரு பிளாக்மெயிலர் அரசியல்வாதி, மக்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனிதர், மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் மரணிக்கிற தருவாயில் மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர். எங்க அப்பாவை பத்தி எப்படி பேசலாம்? எங்க அப்பாவை நான் சிறை வைத்திருந்தேனா? உங்க அப்பாவை நீ சிறை வைத்திருந்தாய் என்பதை உன்னுடைய அண்ணன் தானே சொல்லுகிறார். கருணாநிதி அவர்கள் பெயரை சொல்லி அனுதாபம் பெறுவது தமிழ்நாட்டில் சாத்தியமா? ஸ்டாலின் அவர்களே, எவ்வளவு அறிவிலித்தனமான வேலையை செய்து கொண்டிருக்கிறேன்னு பாருங்க. பெருந்தலைவர் காமராஜருங்கிறது கருணாநிதி மாதிரியா? அடுத்த 10 வருஷம் கழிச்சா கருணாநிதி யாருன்னு தெரியாது. இன்னும் 10 வருஷம் கழிச்சுன்னா தமிழ்நாடு கருணாநிதி எல்லாம் மறந்துட்டு போயிடும். வணக்கம். இந்த திமுகவை சேர்ந்த ஆண்டிப்பட்டி ராசா, ராசா அவர் பேசிய ஒரு குரல் பதிவு ஒன்று வெளியே வந்தது 2 நாளைக்கு முன்னாடி. அது தமிழ்நாடு முழுவதும் பெரிய அளவில் போய் சென்று சேர்ந்திருக்கிறது. அந்த குரல் பதிவில் தான் எவ்வளவு கீழ்த்தரமான ஒரு அரசியல்வாதி என்பதை ராஜா வெளிப்படுத்தி இருக்கிறார். மக்கள் பணத்தை 1,76,000 கோடியை கொள்ளையடிச்சது அப்படிங்கிறது குற்றச்சாட்டு. அந்த கொள்ளையடிச்ச பணத்துல ஒரு பெரும்பகுதி கலைஞர் டிவிக்கு, கருணாநிதி குடும்பத்துக்கு, ஸ்டாலினுக்கு போச்சு அப்படிங்கிறது பெரிய குற்றச்சாட்டு. இதையெல்லாம் செய்திருக்கிற இந்த ராஜா, அதனுடைய சூத்திரதாரியாக அறியப்பட்ட இந்த ராஜா, அது ஏதோ ஒரு பெரிய சாதனையை செய்துட்ட மாதிரி. எப்படி 200 கோடி அது பணம் கலைஞர் டிவிக்கு போச்சு, அதுக்கு மேல நான் சொல்ல மாட்டேன். நான் ஒரு பிடி வச்சிருக்கிறேன். கருணாநிதிக்கு பிறகு இந்த கட்சியை என்ற கண்ட்ரோல் எடுக்க முடியாது. இப்படி எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிற ஒரு அருவருக்கத்தக்க ஒரு பிளாக்மெயிலர் அரசியல்வாதி என்பதை வெளிப்படுத்துகிற அந்த குரல் பதிவுகள் வெளியே வந்துருச்சு. இப்போ ஒட்டுமொத்த திமுகவும் கதறான். அதுவும் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர். எங்க அப்பாவை பத்தி எப்படி பேசலாம்? எங்க அப்பாவை நான் சிறை வைத்திருந்தேனா? உங்க அப்பாவை நீ சிறை வைத்திருந்தாய் என்பதை உன்னுடைய அண்ணன் தானே சொல்லுகிறார். நீ சரியான ஆளாக இருந்தால் உன் அண்ணனிடமல்லவா கேட்டிருக்க வேண்டும். அதைத்தானே நேற்று எங்கள் பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அந்த காட்சிகளையே காட்டி சொல்லுகிறார். அந்த பத்திரிகை செய்திகளையே காட்டி சொல்லுகிறார். திரு மு க அழகிரி அவர்கள் அன்றைக்கே தெளிவாக பேசியிருந்தார். கருணாநிதி அவர்களை சிறை வைத்திருக்கிறார் ஸ்டாலின் என்று. அது என்னமோ நாங்க பேசுறதா, அதிமுக காரன் பேசுறதா? இன்னைக்கு ராஜா பேசியிருக்காரு. ராஜா சொல்றாரு, அது ஏஐ வச்சு உருவாக்கிட்டாங்களா? ஏப்பா ராஜா, சிக்கிட்ட ராஜா, இனி என்ன வேணாலும் நீ தப்பிக்கவே முடியாது. திமுக காரனுக்கே தெரியும், ராஜாவுக்கே தெரியும் அது அவர் பேசுனதுதான்ங்கிறது. திமுக காரன் அத்தனை பேத்துக்கும் தெரியும், பொதுமக்களுக்கும் தெரியும். ஏஐ வச்சு உருவாக்கிட்டாங்களாம். இவர் பெரிய இவரை வச்சு ஏஐ உருவாக்குறாங்க. இப்ப சிக்கிட்டான், இப்ப உண்மையில சிக்கிட்டான். இப்ப இவங்க என்ன, முதலமைச்சர் என்ன கேட்கிறாரு? எங்க அப்பாவை பற்றி நீங்கள் இப்படி பேசலாமா? எங்க அப்பாவை நான் சிறை வைத்திருந்தேனா? இதுக்கு யாரையெல்லாம் கூட்டிட்டு வர்றாரு? ஒரு பக்கம் வைகோ துணை கூட்டிட்டு வர்றாரு, இன்னொரு பக்கம் வைரமுத்து துணை கூட்டிட்டு வர்றாரு. நீங்கள்ல வேலிக்கு ஓனான்கள் சாட்சியா? ஏன் நீ அழகிரி கேட்கல? அழகிரி அவர்கள் சொன்னார்ல, அவர் சொன்ன போது ஏன் உண்மை வாய் திறந்து பேசல? இன்னைக்கு ராஜா பேசி இருக்கிற இந்த வாய்ஸ் வெளியே வந்திருக்குது. ராஜா பேசியது தவறுன்னு யாரும் பேச மாட்டேங்கிறீங்க. 2 நாள் அந்த வாய்ஸ் ரெக்கார்டு 2 நாள் ஆகி எங்கள் பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்கள் அதை பற்றி பேசி, ஸ்டாலின் அது குறித்து கதறி, எல்லாம் நடந்த பிறகு ராஜா போடுகிறார், இல்லை அது ஏஐலே உருவாக்கப்பட்டது. அப்ப 2 நாள் ராஜாவை பேச விடாமல் தடுத்து வச்சிருந்தது எது? திமுகவை எப்படி கைப்பற்றுவது என்பதற்கு ராஜாவும் கனிமொழியும் சூழ்ச்சி செய்தார்கள் என்பது வெளிப்படையான உண்மையாக இருக்கிற போது, அவர்கள் மீது பாய வேண்டிய ஸ்டாலின் எங்கள் மீது பாய்ந்து கொண்டிருக்கிறார். யாரோ ஸ்டாலினுக்கு தப்பா சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். நீங்கள் இந்த நேரத்தில் கருணாநிதி சென்டிமெண்ட்டை எடுத்துருங்க. ஆஹா, என் தகப்பனை இப்படி பேசிட்டே. கருணாநிதி அவர்கள் பெயரை சொல்லி அனுதாபம் பெறுவதற்கு தமிழ்நாட்டில் சாத்தியமா? ஸ்டாலின் அவர்களே, எவ்வளவு அறிவிலித்தனமான வேலையை செய்து கொண்டிருக்கிறேன்னு பாருங்க. கருணாநிதி அவர்களுக்கு பீச்சில் கடற்கரையிலே அவர் உடலை புதைப்பதற்கு, அவர் அடக்கம் செய்வதற்கு இடம் கேட்டு எங்கள் பொதுச் செயலாளர் வாசல் தேடி வந்தாராம் ஸ்டாலின். ஆமா வந்தாரு, நாங்க அதைத்தான் சொல்லிட்டு இருக்கிறோம். கருணாநிதி அவர்கள் இப்ப மரியாதைக்குரிய கருணாநிதி அவர்களுடைய துணைவியார் குடியிருக்கிற கோபாலபுர வீடு எங்களுடைய தலைவர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொடுத்தது. அவர் வசித்த போதும் எங்கள் தலைவர்களினுடைய தயவிலே தான் வசித்தார். அவர் மறைந்த பிறகும் எங்கள் தலைவர்களினுடைய தயவை தேடித்தான் நீங்கள் எல்லாம் வந்தீர்கள். ஸ்டாலின் இன்றைக்கு அது ஒரு பெரிய விஷயமா பேசுறாரு. இங்க இருக்கிற பல பேர் அதை உடனே ஒன்றும் கிடையாது. கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது மறையவில்லை. அவர் ஒரு முன்னாள் முதலமைச்சர், மக்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனிதர். மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் மரணிக்கிற தருவாயில் மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை.
அப்ப நீங்க இன்னைக்கு சொல்றீங்க எங்க தகப்பனுக்காக நான் கேட்டமே பிடிச்சுமேன்னு. இதே கேள்வியை தான் எங்கள் பொதுச் செயலாளர் இப்பொழுது கேட்கிறார். ஐயா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அவர் மரணித்த போது, அவர் இயற்கை எய்திய போது அவருக்கு அவர் எவ்வளவு பெரிய லெகசி அது. பெருந்தலைவர் காமராஜருங்கிறது கருணாநிதி மாதிரியா? அடுத்த 10 வருஷம் கழிச்சா கருணாநிதி யாருன்னு தெரியாது. நான் சொல்லுகிறேன், இன்னும் 10 வருஷம் கழிச்சுன்னா தமிழ்நாடு கருணாநிதி எல்லாம் மறந்துட்டு போயிடும். ஆனா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் இன்னும் 100 ஆண்டுகளுக்கு பிறகும் நினைக்கப்படுவார். தமிழர்களால், இந்தியர்களால் நினைக்கப்படுவார். அவ்வளவு உயரத்திலே நின்ற ஒரு மனிதர். அவருக்கு கடற்கரையிலே அவரை அடக்கம் செய்ய வேண்டும், அவருக்கு ஒரு நினைவகம் கட்ட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்ட போது இந்த கருணாநிதி அதை ஒத்துக்கொண்டாரா? கருணாநிதி அன்றைக்கு சொன்ன பதில் என்ன? முதலமைச்சராக இருக்கிற போது ஒருவர் மரணித்தால்தான் அவரை நாங்கள் கடற்கரையிலே அடக்கம் செய்ய முடியும். இவர் முன்னாள் முதலமைச்சர் காமராஜர், எனவே அவருக்கு கடற்கரையிலே இடம் கொடுக்க முடியாது சொல்லிவிட்டு அவசரமாக அவருடைய உடலை அடக்கம் செய்கிற பணியை காந்தி மண்டபத்திலே கொண்டு போய் முன்னின்று ஏற்பாடு செய்து இங்கே அந்த அடக்கம் செய்து முடித்து விடுங்கள் என்று காங்கிரஸ்காரர்களோடு பேரம் பேசி அன்றைக்கு திரு பெருந்தலைவர் காமராஜர் அவர்களினுடைய உடலை கடற்கரையிலே அடக்கம் செய்ய முடியாதபடிக்கு தடுத்தது கருணாநிதி தான் என்று நான் சொல்லவில்லை. அந்த காட்சிகளை எல்லாம் உடன் நின்று பார்த்த, அன்றைக்கு காமராஜர் அவர்களோடு நெருக்கமாக இருந்த, இன்றைக்கும் காங்கிரஸ் கட்சியில இருந்து பணியாற்றுகிற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திருச்சி வேலுச்சாமி அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நல்லவர்கள் எல்லாம் அங்கே போய் கேள்வி கேளுங்கள். அப்ப தோல்வி பயம் வந்துருச்சு. ராஜாங்கிற ஒரு இழிவான அரசியல்வாதி, அந்த மாதிரி கேவலமான ஒரு அரசியல்வாதியை தமிழ்நாடு பார்த்ததே இல்லை. அவ்வளவு கேவலமான, இழிவான, சூழ்ச்சி மிகுந்த, வக்கிர புத்தியும் வஞ்சகத்தன்மையும் நிறைந்திருக்கிற ராஜா போன்ற இந்த இழிவான பிறவி இப்பொழுது சிக்கி கொண்டிருக்கிறது. இது ஸ்டாலினுக்கு எதிராகவே கட்சிக்குள்ள எப்படி ஒரு வேலையை பார்த்துருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வெளியே தெரிஞ்சுன்னேன். இப்போ அது குதிக்குது. ராஜா நேற்று போட்டிருக்குது, மகாகவி பாரதி சொன்னாராம், நாயும் பிழைக்கும் இந்த பிழைப்புன்னு. சுய விமர்சனம் செய்ய தொடங்கி விட்டாயா ராஜா? உங்களை மாதிரி ஆளுகளை மக்கள் பணத்தை திருடி விட்டு அதையும் ஒரு சாதனை போல் பேசி அதிலேயே ஒரு பெரிய தகுதி விட்டதாக நினைத்து சாதியால் மதத்தால் மக்களை கூறு போட்டு அதிலே கிடைக்கிற அதிகாரத்தை தின்று புசிக்கிற பேய்த்தனம் கொண்டிருக்கிறவர்களை பார்த்துத்தான் பாரதி சொன்னார், நாயும் பிழைக்கும் இந்த பிழைப்பென்று. சில நாய்கள் பிழைக்கிறதே, என்ன செய்ய ராஜா, இப்படியெல்லாம் பிழைக்கிறதே. எனவே நாம் மீண்டும் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறோம், இந்த சூழ்ச்சிகரமான அரசியல் சதியை செய்து கொண்டிருக்கிற திமுக புறக்கணிக்கப்பட வேண்டும். இவர்கள் இன்றைக்கு வசமாக சிக்கி கொண்டிருக்கிறார்கள். எனவே எங்கள் பொதுச் செயலாளருக்கு இவர்கள் பாடம் எடுப்பதை நிறுத்திவிட்டு தன்னுடைய கட்சிக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை தீர்த்து கொண்டால் நல்லது. இல்லை என்றால் காகித ஓடம் கடலலை மீது போவது போலே மூவரும் போவோம் என்கிற பாடலோடு மே 4ஆம் தேதி அரசியலில் உங்கள் இறுதி ஊர்வலம் தொடங்கும். வணக்கம்.